முடி உதிருதல். ஏன் முடி உதிருது அப்படின்றத இதுக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கையில நல்லா தலையில தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா தலையுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தலையில ஏற்படுகின்ற. வணக்கம் நண்பர்களே, இன்று நான் பார்க்க போவது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். நம்ம இப்போ பேச போகிறோம் முடி உதிருதல். ஏன் முடி உதிருது அப்படின்றத முதல் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான ஒரு இதுதான். முடி உதிருதல் பெண்களுக்கு இப்போ ஒரு காலத்தில் 40 வயசு 45 வயசுக்கு மேலே இந்த மெனோபாஸ் பீரியட் ஆரம்பிக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வழக்கமாகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மென்சுரல் சர்க்குலேஷன் குறையும் போது பாடியில் உள்ள கால்சியம் கம்மியாகுது, அதனால் முடி கொட்டுது, உடம்பு பெருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னா இல்லை. 18 வயசு ஏன் 10 வயசுலேயே கூட உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிருது. அவங்க அது உணவு பழக்க வழக்கங்கள், இதனால தான் அது இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த உடம்புடைய தன்மையை மாற்றுது. இதுக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆளி விதை. ஆளி விதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஆளி விதையை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கலந்து கையில் நல்லா தலையில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அந்த முடி உதிருதல் அருமையாக குறையும். அது மட்டுமே இல்லாமல் அந்த முடி உதிருதல் ஒரு ஒரு சர்டன் பீரியடில் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துடும், குறையும். முடி உதிரும், ஆள் பருமனாவாங்க, ஃபேஸ்னால் மாறும். இதுபுறம் ஒரு காலகட்டத்தில் வரும். இந்த முடி உதிருதல் நான் சொல்கிறது 10 வயசுலேருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன் 30 வயசு 35 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இதை ரெகுலராக அவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா முடி உதிருதல் கண்டிப்பாக குறையும். இந்த முடி உதிருதல் குறைஞ்சாவே அவங்களுக்கு முடியை பேணி காக்கிறதுலையும் அவங்களுக்கு சில நாட்டங்கள் வந்துடும். இந்த ஆளி விதை ஒரு அற்புதமான மருந்துங்க. இந்த ஆளி விதையை பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெயில் குழச்சி அப்படி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது தலையுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தலையில ஏற்படுகின்ற அனைத்து விதமான வலிகள், நீர் கோர்க்கிறது, இதை பூராமே மாற்றக்கூடிய தன்மை இந்த ஆளி விதைக்கு இருக்கு. இந்த ஆளி விதை நம்ம நார்மலாக முடி மட்டுமே இல்லாமல் அது பெண்கள் ரெகுலராகவே அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். முடியும் நல்ல க்ரோத்தாக இருக்கும், முடியும் ரொம்ப திக்னஸாகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்கும். இது பெண்களும் தேய்க்கலாம், ஆண்களும் தேய்க்கலாம். ஆனால் பெண்களுக்கு தான் இது ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டாவது, செவ்வாய் வெள்ளி அவங்க தலைக்கு குளிக்கும் போது இது கொஞ்சம் நல்லா கூடுதலாக வச்சு நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டு அப்புறம் சீயக்காய் போட்டு அலசி குளித்தாங்க அப்படின்னா இது இப்போ இந்த ஆளி விதை தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அவங்க இது பண்ணக்கூடாது, ஷாம்பு போடக்கூடாது. அப்படி ஷாம்பு போட்டு நல்லா ஒரிஜினலாக நல்லா உயர்தரமாக வாங்கி அதை போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி அரப்பு இல்லாட்டி சீயக்காய் பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே உடம்பை சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இதே மாதிரி இந்த ஆளி விதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆளி விதை அதோடைய தன்மையே நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆண்களும் சரி பெண்களும் சரி வாரத்துக்கு 2 முறை தலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் முக்கியமானது. இதில் முக்கியமான விஷயம்னா அதோடு கலந்து இந்த ஆளி விதை பவுடர் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டு, தலையில் உள்ள ஹீட்டு குறையும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி உதிருதல் குறையும். பொடுகு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சோன்னு அந்த தேங்காய் எண்ணெய் ஆளி விதை பவுடர் போட்டு கல் உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டு நல்லா அதை பவுடர் ஆக்கி இல்லாட்டி கல் உப்பு போட மாதிரி போட்டு பவுடர் ஆக்கி போட்டு அதே அந்த இதோடு சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா பொடுகுத்தன்மை இது எல்லாமே கொஞ்சம் குறையும். இது இந்த ஆளி விதை பவுடர் பெண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெண்களுக்கு குறிப்பாக இயற்கையாகவே உடம்பு சூட்டை கூட்டக்கூடிய தன்மை ரெகுலராக இருக்குது. அதனால் இந்த ஆளி விதை சூரணத்தை தேங்காய் எண்ணெயில் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்போட ஹீட்டை குறைப்பதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ரெண்டாவது உடம்பு ஹீட்டு தான் கண் பகுதி, இந்த இதை பூராமே குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை தலைக்கு இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது கண் குளிர்ச்சியாகும். கண்ணில் ஏற்படுகின்ற
அனைத்து விதமான நோய்களும் இதில் தீரும். ஆனால் இது வந்து செகண்டரி தான். கண் நோய்க்கோ இதெல்லாம் வந்து ஆளி விதை தேங்காய் தேய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முடி உதிராமல் இருப்பதற்கும் முடி அடர்த்தியாக வருவதற்கும் இந்த ஆளி விதை பவுட்ரு ரொம்ப நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். நம்ம இந்த ஆளி விதை பவுடரை வந்து நல்லா பயன்படுத்திக்குவோம். இது வந்து எந்த விதமான பக்க விளைவோ எதுவுமே கிடையாது. இது பண்ணுறதால நமக்கு முகப்பொலிவும் மற்றும் கேசம் நல்ல கூந்தலும் நல்ல அடர்த்தியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இது பெண்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது எவ்வளவோ ஷாம்பு எவ்வளவோ இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் போகிற பொண்ணுங்களும் சரி, ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களும் சரி, முடி லூஸ் ஹேர் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ வந்து டஸ்ட்டு வந்து சேர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த ஆளி விதையை தேய்ச்சி பண்ணும்போது மறுநாள் நீங்கள் தலைக்கு குளிச்சோ இல்லை எதையை தேய்ச்சி குளிக்கும் போது அந்த டஸ்ட்டும் வந்து வெளியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்துக்கு 2 முறை இதை கண்டிப்பாக பயன்படுத்தினா ஹேர் ஃபால் இல்லாமையும் பார்த்துக்கலாம். அதான் முடி உதிர்வதை தடுப்பதும் பார்த்துக்கலாம். முடி வந்து கடினத்தன்மையாக இருக்கிறது நம்ம இதை பார்த்துக்கலாம். இதுவே வந்து நம்மளுக்கு 2 விஷயமா நம்ம இதை எடுத்துக்கலாம். உடல் குளிர்ச்சிக்குமே கூட இதை எடுத்துக்கலாம். ஆகவே ஆளி விதை சூரணத்தை பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.